சேமியா அடை செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு பாக்கெட் சேமியாவை போட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கிண்டி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி செஞ்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இந்த சேமியா அடைக்கு தொட்டுக்கூட எதுவுமே தேவையில்லை. நம்ம சேர்த்துக்கூடக்கூடிய வெஜிடபிள்ஸே இதில் நல்ல அருமையாக இருக்கும். இதுக்கு எதுவுமே நம்ம சைடிஷ் செய்ய தேவையே இல்லை. இப்போ முட்டையை நல்லா அடித்ததுக்கு அப்புறமா இது கூட துருவின கேரட்டு, கொத்தமல்லி, புதினா, கட் பண்ண பச்சை மிளகாய், தட்டின இஞ்சி, தட்டின பூண்டு, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச சேமியாவையும் இது கூட போட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பரட்டி விட்டதுக்கு அப்புறமா தோசைக்கல்லில் இதை அடையாக நம்ம தட்டி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெயோ இல்லாட்டா நெய்யோ ஊற்றிக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தால் சுவையான சேமியா அடை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள்.